ஹை குடேஸ், நம்ம இந்த வாரம் பார்க்க போகிற திருக்குறள் நீத்தார் பெருமையில் குறள் எண் 27. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என 5 வகை தெரிவான் கட்டே உலகு. விளக்கம்: சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று கூறப்படும் 5 புலன்களின் வழி பிறக்கும் ஆசைகளை அறுத்து எரிபவனின் வசப்பட்டதே இவ்வுலகம். இப்போ இந்த குறளின் விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்கலாம் வாங்க. என்னதான் பாபு வீட்டில் பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும், அறிவில் உயர்ந்தவங்களாக இருந்தாலும், அவங்க வீட்டில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும் அப்படின்னா அந்த சாமியாரை கேட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்க அப்பா எப்பயுமே அவரை கேட்டு தான் முடிவு பண்ணுவார். அதே மாதிரி பாபுவும் அவரை கேட்டு தான் முடிவு பண்ணுறாரு. இதை பார்த்த பாபுவோட மகனுக்கு ஒரே சந்தேகம். ஏன் அப்பாவே முடிவெடுக்க மாட்டாங்க? வீட்டில் பெரியவங்க தாத்தா இருக்காங்க, அப்புறம் ஏன் அந்த சாமியார்கிட்ட போய் கேட்குறாங்க அப்படின்னு ஒரே சந்தேகம். ஒரு நாள் அவங்க அப்பா கூப்பிட்டு தன்னோட சந்தேகத்தை கேட்குறான். இப்போ உன் கண்ணுக்கு முன்னாடி உனக்கு பிடிச்ச லட்டை நான் வைக்கிறேன், உன்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாங்க. அந்த குட்டி பையனும் அதெல்லாம் சாப்பிடுவேன், எனக்கு தான் லட்டு ரொம்ப பிடிக்குமே, அது எப்படி எங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கும்போது நான் சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீ சொல்கிற பற்றியா, நம்மக்கிட்ட 5 புலன்கள் இருக்குது. கண், மூக்கு, வாய், காது, ஊறுனா உணர்வு. இப்போ நான் உனக்கு தொட்டால் உனக்கு தெரியும்ல அந்த உணர்வு. இப்போ நான் சொன்ன இந்த 5 புலன்கள் மூலமாக பிறக்கிற ஆசைகளை யாரால் கட்டுப்படுத்த முடியுதோ அவங்களுக்கு இந்த உலகமே வசப்படும். இப்போ எல்லாராலையுமே இந்த ஆசைகளை அடக்கவே முடியாது. இப்போ உன்னால் முடியுமா? லட்டு நீ சாப்பிடாத, உன் கண்ணுக்கு முன்னாடி இருந்தும் நீ சாப்பிடாதனா சாப்பிடாமல் இருப்பியா? இல்லை அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்கிறான். எல்லாராலையும் முடியாது. அப்போ யாரால் முடியும்? துறவிகளால் தான் முடியும். ஆசைகளை கட்டுப்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு இந்த உலகம் வசப்படும் அப்படின்னா என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற நல்லது கெட்டது எல்லாமே அவங்களுக்கு தெளிவாக புரியும்னு அர்த்தம். அதனால தான் நம்ம எந்த முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாமியார்கிட்ட போய் நம்ம கேட்குறோம். இப்போ புரியுதா நம்ம ஏன் சாமியார்கிட்ட போய் நம்ம கேட்குறோன்னு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஹை குடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை மூலமாக இந்த குறளின் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். திருவள்ளுவர் இந்த குறளில் நீத்தாரோட பெருமையை, அதாவது துறவிகளோட பெருமையை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். 5 புலன்கள் மூலமாக பிறக்கிற ஆசைகளை கட்டுப்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு இந்த உலகமே வசப்படும் அப்படின்னு அழகாக அவங்களோட பெருமையை எடுத்து சொல்லியிருப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வர்ற வாரங்களில் நம்ம அடுத்த குறளை பார்க்கலாம். ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.